ஒரே ஒரு தேவைதான், வலக்கின்னி உஹிப்புஹு ஃபில்லாஹ், அவரை அல்லாஹ்விற்காக நேசிக்கிறேன், அதனால் அவரை சந்திக்க செல்கிறேன். அல்லாஹ் அவருக்கு கூறினான், இன்னி ரசூலுல்லாஹி இலைக் அன்னல்லாஹ் யுஹிப்புக் கமா அஹ்பப்தஹு, நான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதர், உனக்கு ரசூல் நான். உனக்கு அல்லாஹ் ஒரு செய்தியை கூறினான், எப்படி நீ அல்லாஹ்விற்காக அவரை நேசித்தாயோ அது போன்று அல்லாஹ்வும் உன்னை நேசிக்கிறான். அல்லாஹ் அக்பர். திரும்ப சொல்கிறேன், அந்த மலக்கு சொன்னார், எப்படி அல்லாஹ்விற்காக அவரை நேசிக்கிறாயோ அது போன்று அல்லாஹ்வும் உன்னை நேசிக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ்விற்காக ஒரு அடியாரை நேசித்தால் அவரிடத்திலே அறிவித்து விடுங்கள், இன்னி உஹிப்புக ஃபில்லாஹ், அல்லாஹ்விற்காக உங்களை நேசிக்கிறேன் என்று. நானும் சொல்கிறேன், சமூகத்தில் வாழக்கூடிய எல்லோர்களையும், முஃமின்களாக இருக்கக்கூடிய எல்லோர்களையும், இன்னி உஹிப்புக்கும் ஃபில்லாஹ், அல்லாஹ்விற்காக நேசிக்கிறேன். அல்லாஹ் இந்த நேசத்தை அங்கீகரித்து நாளை மறுமையில் அல்லாஹ் அர்ஷ் நிழலில் நம்மை ஒன்று சேர்ப்பானாக. உங்கள் சகோதரர்களுக்கு இன்று இப்போது பரிமாறுங்கள், இன்னி உஹிப்புக ஃபில்லாஹ், அல்லாஹ்விற்காக நேசித்தால் அல்லாஹ்விற்காக உன்னை நேசிக்கிறேன் என்று, அல்லாஹ்விற்காக உன்னை நேசிக்கிறேன் என்று. மனைவியிடத்திலே, பிள்ளைகளிடத்திலே, பெற்றோர்களிடத்திலே, உறவினர்களிடத்திலே, நண்பர்களிடத்திலே, அறிமுகமுள்ள முஃமின்களான எல்லோர்களிடத்திலும் அன்பை பரிமாறுங்கள். அந்த அன்பு அல்லாஹ்விற்காக அமைந்தால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அல்லாஹ்வுடைய நேசர்கள், அவர்களுடைய வாழ்க்கை, அல்லாஹ் நேசித்தவர்களுடைய வாழ்க்கை, இந்த உலக வாழ்வு முழுவதும் அல்லாஹ்வால் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அவர்களுக்கு நோவினை செய்தவர்களுக்கு எதிராக அல்லாஹ் போரை அறிவிப்பான். அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு யுக்ரிஜுஹும் மினல்-ظுலுமாத்தி இலன்-நூர், அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களுக்கு பொறுப்பாளன், நண்பன். அவன் இருளிலிருந்து அவர்களை வெளிச்சத்திற்கு வெளியேற்றுவான். எல்லா இருள்களிலிருந்தும் அவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான். ஒருபோதும் அவர்கள் பாவத்தை செய்து விடாமல் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்துக் கொண்டு வருவான். ஏன்? அந்த நேசன் தான் நேசிக்கக்கூடிய இன்னொரு நேசனை தான் வெறுக்கக்கூடிய நிலையில் பார்ப்பதை விரும்ப மாட்டான். அல்லாஹ் அக்பர். அவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான். உலக வாழ்வு முழுவதும் அந்த நேசத்தாலே அவர்கள் நிம்மதி அடைவார்கள். அல்லாஹ் அவர்களை தான் சொல்கிறான், அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் الذين آمنوا وكانوا يتقون لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة لا تبديل لكلمات الله ذلك هو الفوز العظيم. அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு எந்த பயமும் இல்லை, கவலையும் இல்லை. அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருப்பார்கள், அல்லாஹ்வை பயந்தே வாழ்வார்கள். அவர்களுக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் நற்செய்திகள் உண்டு. அல்லாஹ்வுடைய வார்த்தையை மாற்ற முடியாது. அதுதான் மகத்துவமிக்க வெற்றி. வெற்றி அடைந்தவர்கள் அவர்கள். அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு அல்லாஹ் உலக வாழ்விலும் பாதுகாப்பை அளிப்பான். அவனுடைய பாதுகாப்பு இன்னும் அவனுடைய அன்பால் அதிகமாகும். மௌத்துடைய நேரத்தில் அல்லாஹ்வுடைய இறைநேசன் வாழும்போது அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்றால், அவனுடைய மரண நேரத்தில் ஒரு மனிதனுடைய முடிவு எப்படி அமையும் அல்லாஹ் அறிந்தவன். எந்த நிலையில் எந்த நேரத்தில் மௌத்தாவேன் அல்லாஹ் அறிந்தவன். என் முடிவை நான் முடிவெடுக்க முடியாது. என் முடிவை என் செயல்பாடுகள் கூட முடிவெடுக்கும். ஆனால் ஒரு இறைநேசனின் முடிவை அல்லாஹ் முடிவெடுப்பான். அல்லாஹ் நேசிப்பவர்களின் முடிவை அல்லாஹ் முடிவெடுப்பான். ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நலவை நாடினால் அவர்களை செயல்களை செய்ய வைப்பான். என்ன செயலை அல்லாஹ் செய்ய வைப்பான்? யா ரசூலல்லாஹ், யுவஃபிகுஹு லிஅமலின் ஸாலிஹின் கப்லல் மௌத், மரணத்திற்கு முன்னதாக நல்ல செயல்களை செய்து அந்த நிலையில் அவர்களுடைய உயிர் பிரிவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். மரண நேரத்தில் அவனுடைய நிலைமை
சுஜூதில், திக்ரில், குர்ஆனை ஓதுவதில், இஹ்ராமில். ஏன் இந்த நிலையில் இந்த நேசரின் உயிரை கைப்பற்றி அதே நிலையில் மஹ்ஷரில் அவனை சந்திப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். மரண நேரத்தில் அவன் ஒரு மனிதன் உலகத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய நேசன் பிரியும் போது அவனை அல்லாஹ் அழைக்கக்கூடிய முறை, யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னஹ், அல்லாஹ்வுடைய நிலைவால், அல்லாஹ்வுடைய அன்பால் அமைதி கண்ட ஆத்துமாவே, அல்லாஹ் இந்த அழைப்பை எங்களுடைய மரண நேரத்தில் எங்களுடைய காதுகள் செவிமடுப்பதற்கு அருள் செய்ய அல்லாஹ். இந்த அழைப்பை செவிமடுக்காத துர்பாக்கியசாலிகளாக எங்களை ஆக்கி விடாதே யா அல்லாஹ். இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்திய்யஹ், அல்லாஹ் உன் மீது பொருந்திக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் திரும்பி வா ஆத்துமாவே, அடியார்களோடு இணைந்து கொள், சொர்க்கத்திலே நுழைந்து கொள். இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹு ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة. அல்லாஹ்வை ரப்பாக ஏற்று உறுதி கொண்டவர்களுக்கு அந்த நேரத்திலே மலக்குகள் இறங்கி சொல்லுவார்கள், ஏன் பயப்படுகிறாய்? பயப்படாதே, கவலை கொள்ளாதே, யாரை பார்க்க போகிறாய்? وأبشروا بالجنة. من أحب لقاء الله أحب الله لقاءه. யார் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புவாரோ أحب الله لقاءه, அவரை சந்திப்பதையும் அல்லாஹ் விரும்புவான். இந்த அழைப்பை ஏற்றவுடன் அந்த உயிர் அந்த மலக்குடைய கைக்கு விரண்டோடும். ஏன்? ரப்பை பார்ப்பதற்கு. பிலால் சிரித்தார் மரண நேரத்திலே, கதன் அல்கல் அஹிப்பத முஹம்மத வ ஸஹ்பா, என் நேசரான முஹம்மதையும் தோழர்களையும் சந்திக்க போகிறேன் என்று சொன்னார். அல்லாஹ் அக்பர். கபூரில் يثبت الله الذين آمنوا بالقول الثابت في الحياة الدنيا وفي الآخرة. من ربك؟ ربي الله. وماذا دينك؟ ديني الإسلام. இந்த மனிதர் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புதுமகன் உறங்குவது போல் உறங்கு மறுமை வரை. மறுமையில் விசாரணையில் அர்ஷ் நிழல் வெளிச்சம் சூழ நபிமார்களோடு முஃமின்களோடு கண்ணியமான நிலையில் பாதுகாப்பான நிலையில் அல்லாஹ் தக்வா உடையவர்களை நேசிக்கிறான். அவர்களின் நாளை மறுமையின் நிலை, இன்னல் முத்தகீன ஃபீ மகாமின் அமீன், இன்னல் முத்தகீன ஃபீ மகாமின் அமீன். முத்தகீன்கள் நாளை நிம்மதியான நிலையில் அருமையில் இருப்பார்கள். உலகம் விரண்டோடும். தந்தை தாயை விட்டு, தாய் தந்தையை விட்டு எல்லோரும் தங்களுடைய நிலைமைகளை நினைத்து பயந்து திடுக்கிட்டுக் கொண்டிருக்கும் போது அவனுடைய நேசர்களை அல்லாஹ் பாதுகாப்பான். விசாரணை அழைப்பான் திரைக்குள். செய்தாயா செய்தாயா செய்தாயா? ஆம் செய்தேன், அழிந்து விட்டேன் என்று அந்த அடியான் நினைக்கும் போது, ஓ கவலைப்படாதே, இன்னி சதர்துஹா அலைக ஃபித் துன்யா அக்ஃபிருஹா லகல் யௌம், உலகத்திலே மறைத்தேன், இப்போது மன்னிக்கிறேன், செல் என்று அனுப்பி விடுவான். சொர்க்கம் உயர்வான சொர்க்கம். அதில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அல் வதூது, கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு. ஹல் ரதீதும், ஹல் ரதீதும், நீங்கள் திருப்தி கொண்டீர்களா? சொர்க்கவாதிகள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், எப்படி திருப்தி கொள்ளாமல் இருக்க முடியும்? படைப்புகளில் யாருக்கும் கொடுக்காததை அல்லவா நீ கொடுத்திருக்கிறாய், இதைவிட சிறந்த ஒன்றை கொடுக்கவா? அடியார்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், அதைவிட சிறந்த ஒன்று எது? என்னவாக இருக்க முடியும்? அல்லாஹ் சொல்லுவான், உஹில்லு அலைக்கும் ரிதுவானி
ஃபலா அஸ்கத்து அலைக்கும் பஅதஹு அபதா, என் பொருத்தத்தை உங்களுக்கு நான் ஹலாலாக்குகிறேன், இதற்கு மேல் உங்கள் மேல் நான் கோபப்பட மாட்டேன். சுஜூது செய்தான் இந்த வார்த்தையை கேட்பதற்கு. உலக வாழ்க்கையில் வாழ்ந்தான் இந்த வார்த்தையை கேட்பதற்கு. பூரித்துவிடும், வாழ்க்கையின் நோக்கம் நிறைவேறும். அல்லாஹ் அழைப்பான், துரிதூன ஷைஅன் அஸீதுக்கும், இன்னும் அதிகரிப்பை தரவா? யா அல்லாஹ், எங்களுடைய முகங்களை வெண்மையாக்கவில்லையா? சொர்க்கத்தில் நுழைவிக்கவில்லையா? நரகத்திலிருந்து பாதுகாக்கவில்லையா? இதைவிட சிறந்த ஒன்றா? அல்லாஹ்வுடைய இறைநேசர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அருட்கொடை. ஒட்டுமொத்த உலகத்தை கொடுத்தாலும், அல்லாஹ் படைத்த சொர்க்கங்கள் அனைத்தையும் கொடுத்து விட்டாலும், ஹூர் பெண்கள் அனைத்தையும் கொடுத்தாலும், சொர்க்கத்தின் மது ஆறுகள், சொர்க்கத்தின் தேனார்கள், பாலாறுகள் என எல்லா அருட்கொடையும் அனுபவிக்க அவனுடைய கரத்தில் கொடுத்தாலும், அல்லாஹ் கொடுக்கின்ற இந்த ஒன்றின் அருட்கொடைக்கு ஈடாகாது. அது என்ன அருட்கொடை? ஃபயக்ஷிஃபுல் ஹிஜாப், தன் திரையை அல்லாஹ் அகற்றுவான். அல்லாஹுவை நேசித்தவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹுவை பார்ப்பார்கள். யா அல்லாஹ், அந்த காட்சியை நாளை மறுமையில் காண்பதற்கு எங்களுக்கு அருள் செய். அது போதும். ஹலாவத்துல் ஈமான், ஹலாவத்துல் ஈமான், அந்த அல்லாஹ்வுடைய நேசத்தின் வெளிப்பாடு, அதனுடைய உண்மையான பிரதிபலிப்பு அல்லாஹுவை நாளை மறுமையில் பார்க்கும்போது. உஜூஹு யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா, முகங்கள் செழிப்போடு அல்லாஹுவை அவர்கள் பார்த்துக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் அந்த கூட்டத்திலே எம்மையாக்குவானாக. அல் மர்உ மஅ மன் அஹப். ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், மறுமை எப்போது வரும்? ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், அதற்காக என்ன தயாரித்து வைத்திருக்கிறாய்? யா ரசூலல்லாஹ், என்னிடத்திலே பெரிய செயல்பாடுகள் எதுவும் இல்லை, ஆனால் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிறேன். ரசூல் சொன்னார்கள், அல் மர்உ மஅ மன் அஹ்பப்த், ஒரு அடியான் யாரை நேசிக்கிறானோ அவர்களோடு நாளை மறுமையில் இருப்பான். அல்லாஹுவை நேசித்தால் அல்லாஹ்வோடு, அல்லாஹ்வுடைய தூதரோடு, முஃமின்களோடு, நல்லவர்களோடு, அல்லாஹ் நேசிக்கக்கூடிய மனிதர்களோடு நாளை மறுமையில் இருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே அதிகம் கேட்ட துஆக்களில் ஒன்று, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக், யா அல்லாஹ், உன் நேசத்தை நான் கேட்கிறேன். வ ஹுப்ப மன் யுஹிப்புக், உன்னை நேசிப்பவர்களுடைய நேசத்தையும் நான் கேட்கிறேன். வல் அமல் அல்லதி யுபல்லிகுனி ஹுப்பக், உன் நேசத்திற்கு வழிவகுக்கக்கூடிய அமல்களை நான் கேட்கிறேன். உன் நேசம், உன்னை நேசிப்பவர்களின் நேசம், உன்னை நெருங்குவதற்குரிய அமல், அந்த நேசத்தை அடைவதற்குரிய அமல், இதை யா அல்லாஹ் எனக்கு கொடு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள். அல்லாஹு அல் வதூத், அல்லாஹ் நேசமுடையவன். அந்த நேசத்தின் வெளிப்பாடை அல்லாஹ் அர் ரஹீம், அல்லாஹ் அல் கஃபூர், அல்லாஹ் அஷ் ஷக்கூர், இன்னும் ஏராளமான தன்மைகளில் அல்லாஹ் வெளிப்படுத்துவான். எதையும் எதிர்பார்க்காமல். அல்லாஹு அல் கனி, அந்த நேசத்திற்கு எதிர்பார்ப்பு கிடையாது, அது தூய்மையானது, சுத்தமானது. அந்த சுத்தம் லைஸ கமித்லிஹி ஷை, அவனை போன்று எதுவும் கிடையாது. ஃபலா தத்ரிபு லில்லாஹில் அம்சால், அந்த நேசத்தை ஒப்பிட முடியாது, ஒப்பிட முடியாது. அல்லாஹ் என்னை நேசிக்கிறான், அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான். அல்லாஹ் நேசித்தவர்களைத்தான் இந்த செய்தியை அல்லாஹ் கேட்குமாறு ஆக்குவான். அபுஷிர், அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான். அல்லாஹ்வுடைய நேசத்திலிருந்து நாம் விடுபடவில்லை, இன்னும் நெருங்குங்கள் அல்லாஹ்விடத்தில், இன்னும் அல்லாஹ்வுடைய நேசத்திற்காக போராடுங்கள். அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான், அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான். அல்லாஹ் நேசிப்பவர்களை, இறுதியாக இந்த ஹதீஸை கூறி முடிக்கிறேன், அல்லாஹ் நேசிப்பவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருபோதும் நோவினை செய்ய மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் ஒரு பெண் குழந்தையை தொலைத்து அந்த குழந்தை கிடைக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இந்த குழந்தையை இந்த தாய் நெருப்பில் போடுவாளா? சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஒருபோதும் அந்த பெண் தான் பெற்றெடுத்த குழந்தையை நெருப்பில் வீச மாட்டாள்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லாஹி லா யுல்கி ஹபீபஹு ஃபின்னார். அல்லாஹ் ஒருபோதும் அவனை நேசிப்பவரை அல்லாஹ் நெருப்பில் வீச மாட்டான். அல்லாஹ் ஒருபோதும் அவரை நேசிப்பவரை நரகத்தில் அல்லாஹ் வீச மாட்டான். அல்லாஹ் நேசிப்பவரை ஒருபோதும் அல்லாஹ் நரகத்தில் வீச மாட்டான். அல்லாஹு அல் வதூத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கல்வியாக அல்லாஹ் அருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.